name is Ashok. I'm from Madurai actually, working in merchant ship. இது என்னோட கொடைக்கானல் ஹவுஸு. இது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி ஆரம்பித்த ஒரு விஷயம், ஒரு ஆசைக்கு, சின்ன ஆசைக்காண்டி வந்தது. இது இப்போ கொஞ்சம் ஆசை ரொம்ப பெருசாகிடுச்சு பிகாஸ் ஆஃப் சிபிஆர் எஸ்பெஷலி. ஃபஸ்ட்டு இதில் நிறைய சேலஞ்சஸ் மாதிரி இருக்கிறது என்னென்னா, கொடைக்கானலில் வீடே கட்ட வேணாம், இந்த மாதிரி இந்த ஆசைலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு என்னோடய ஒய்ஃப் தான் சொன்னது. ஏன்னா வீடு கட்டினா ஏமாந்துருவோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே போய் யார் பார்த்துக்கிறது, எப்படி பண்ணுறது, இது எல்லாமே எதுவுமே தெரியாமல் இருந்த ஒரு விஷயம். அதை மீறி ஒரு இடம் வாங்கி பிளான் போட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் வீடு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செவர் மட்டும், ஒரு ஜஸ்ட் அ வால் இட் வாஸ். தென் நிறைய இந்தியாவில் உள்ள நிறைய லீடிங் இன்டீரியர்ஸ் நிறைய பேர்த்துட்டு ஒவ்வொரு கொட்டேஷன் டிஸ்கஷன்ஸ் நிறைய போனதுக்கப்புறம் ஃபைனலாக எனக்கு ஒரு சிபிஆரோட ஒரு தாட். அப்புறம் நான் வந்து ராகுல் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னப்போ ஒரு ஆல்மோஸ்ட் இட் வாஸ் நைட் 9 o'clock. ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் காலில் சார் பேசலாமான்னு ஒரு 10 minutes பேசினாங்க. அந்த 10 minutesோட கான்ஃபிடென்ஸ் தான் இவ்வளோ பெரிய வீட்டில் இவ்வளோ அழகான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்குது. அவர் கொடுத்த அந்த இனிஷியலான வார்த்தை, அந்த கான்ஃபிடென்ஸ், அப்போ அவர் இது வந்து பண்ணிடுவார்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அந்த டே 1ல் அவர் என்ன சொன்னாரோ, இன்றைக்கி அவர் அதை செஞ்சுட்டு என் முன்னாடி உட்காந்துருக்காரு. ஆக்சுவலாக எந்த கரெக்ஷன்ஸ், நம்பர் ஆஃப் கரெக்ஷன்ஸ் என்னோட டிசைன்ஸில் மித்த நிறைய பேர்த்துட்டு பேசினதுன்னா நம்பர் ஆஃப் கரெக்ஷன்ஸ் வந்து 2, 3 அப்படி, அதெல்லாம் பார்கெனிங், இந்த மாதிரிலாம் நிறையா. இது எனக்கு தெரிஞ்சு நான் கடைசி நாள் வரைக்கும் நான் சேஞ்சஸ் கொண்டு போயிருக்கேன் ராகுல் சார்கிட்ட. இது வேணாம், இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எஸ்பெஷலி வித் த ஹிடன் டோர் கான்செப்ட். அது எனக்குமே அது ரொம்ப புதுசு. படித்து இதை பண்ணும்போது பண்ணலான்னு சொல்லி வந்தப்போ அதில் ஒரு சில கரெக்ஷன்ஸ் அது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்து அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியில் வரவங்க அந்த டோரை, அது டோர்னே யாருமே நினச்சி பார்க்க மாட்டாங்க. அது ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஒரு ஷோ. உள்ள அவுட்புட் வந்து பார்க்குறவங்க வந்து அவ்வளோ பிரமிப்பு. அந்த கொடைக்கானலை சுற்றி இந்த ஏரியாவில் இப்படி ஒரு சைட் இல்லை அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு போய் நானே அதை கேட்டுட்டு தான் இருக்கேன். கர்டன்ஸாக இருக்கட்டும், வால்பேப்பர்ஸாக இருக்கட்டும், சோஃபாஸு, அவங்க பண்ண இன்டீரியர் டிசைனு, ஹிடன் டோர்ஸு, ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஒவ்வொன்றையும் ஸ்பெசிஃபிக்காக எல்லாமே, கார்ட்ஸு எல்லாம், அந்த குவாலிட்டி, அந்த வார்ட்ரோஃபோட குவாலிட்டி, அந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான தாட்ஸ்லாம் உள்ள ஒரு சில இதெல்லாம் வரும்போது அதை அடுத்தவங்களும் வந்து இதை பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு போகிறாங்க. இது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது இந்த இதெல்லாம். வீடை வந்து பார்க்குறவங்க யாருமே எங்களோடது எதுவுமே இது பண்ண, இன்டீரியர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க சார், எலைட்டாக பண்ணியிருக்கீங்க சார், இன்டீரியர் எப்படி சார் இவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு மதுரையில் நாங்கள் ப்ராப்பர்ட்டியில் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து வச்சு நாங்கள் வந்து இந்த ஒர்க்கை பார்க்கும்போது டோட்டலாக இந்த கார்பென்ட்ரி ஒர்க்னா ஒரு பயத்தை ஏற்படுத்தி வச்சு எங்களோட அந்த கான்செப்டை வந்து இந்த சிபிஆர். இப்போ இந்த மாதிரி ஒரு டீம் இருந்துச்சுன்னா நான் இன்னொரு என்னோட தனி வீடை கூட கட்டிடலாமோன்ற இதுக்கே முடிவுக்கே போயிட்டேன். என் பொண்ணோட ஸ்டடீஸ் முடிச்சோன்னே அடுத்த நதியும் பண்ணுற ஒரு ஐடியாவும் வந்துருச்சு. இவ்வளோ ஒரு ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் இதை ஒரு ஈஸியாக போயிடுச்சு. அப்படியே இதுதான், அவ்வளோதான், நான் இன்டீரியர் சார் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ப்ராசஸ். இது வரைக்கும் நாங்கள் இந்த வுட் ஒர்க்குனாலே, ஆசாரினாலே, கார்பெண்டர்னாலே பயந்து ஓடுற மாதிரி அந்த ஒரு தாட்டே மைண்ட்லேருந்து எடுத்தது வந்து சிபிஆர் ராகுல் சார். உங்களோட அவ்வளோ ஒரு எங்களை வந்துட்டு எங்களுக்கு ஒரு இது கூட எங்களுக்கு தெரியல. நாங்கள் இப்படி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டியிருக்கோம். ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, அவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க. ஆனால் அது எங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் கொடுத்தீங்க, ஒவ்வொரு ஐடியாஸும் நீங்கள் பண்ண ஐடியாஸு, இப்படி தான் சோஃபா வரணும், இப்படி தான் ஸ்க்ரீன் வரணும், இப்படி தான் வந்துட்டு பே விண்டோ இருக்கணும், இந்த கலரில் சாய்ஸ் கொடுக்கணும், இந்த இடத்துல வால் பெயிண்டிங் இப்படி வரணும், இந்த ஒவ்வொன்றுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். ஆக்சுவலாக
இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த டேபிள், இந்த பார் கவுண்டர், இந்த கிச்சன், இது அந்த இது இந்த இடத்துல, இந்த மாதிரி ஒவ்வொரு ஒன்றா அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா இதுவுமே வந்து நீங்கள் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண, நாங்கள் இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு இதில் கொண்டு போகணும்னு நினச்சி, ஆனால் இது வந்து பயங்கர எலைட் லுக்கில் வந்து